அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். திருமண பொருத்தத்தில் 12வது பாவகம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் திருமணத்திற்காக திருமண பொருத்தம் பார்ப்பதற்காக பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். அதாவது பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் இங்கே வாழ்றாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஒரு தலைமுறை இல்லை பிரச்சனை வந்ததுன்னா அடுத்த தலைமுறை இல்லாமல் ஆயிடும். அதனால பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பொருத்தம் போடும் பொழுது நிறைய வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா தசவித பொருத்தங்கள், அதாவது தின பொருத்தம், கண பொருத்தம், ராசி பொருத்தம், ரச்சி பொருத்தம், இந்த மாதிரியான 12 பொருத்தங்கள், பால்மர பொறுத்தவரை வேதை நாடி வரைக்கும் 12 பொருத்தங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தோஷங்கள், தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப தோஷம், விஷகன்னிகா தோஷம், செவ்வாய் தோஷம், இந்த மாதிரியான தோஷங்கள் இருக்கு. தசா சந்தி இருக்கு, வதை 22வது நட்சத்திரம் வதை இருக்கு. இந்த மாதிரியான பல்வேறு வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இது எல்லாமே பொதுவானது. 12 பாவங்கள், ஒரு ஜாதகத்துக்கும் தனிப்பட்ட ஜாதகத்துல 12 பாவகங்கள் இருக்கு. லக்னம் ஜாதகரை குறிக்கும், 2ஆம் இடம் குடும்பத்தை குறிக்கும், அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னு சொல்லும். 3ஆம் இடங்கிறது அவருடைய தைரியம் வீரியத்தை சொல்லும். 4ஆம் இடங்கிறது அவருடைய சொத்து சுகம் தாயாரை பத்தி சொல்லும். 5ஆம் இடம் புத்திரனை பத்தி சொல்லும். இது மாதிரி ஒரு ஜாதகத்துக்கும் 12 பாவங்களும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த வரிசையில இந்த 12 பாவங்களும் ஒரு பாவகமும் ஒருத்தருக்கு எப்படி இருந்தா இன்னொருத்தருக்கு எப்படி இருந்தா அது சிறப்பான திருமண வாழ்க்கையை சொல்லும். இப்ப பாத்தீங்கன்னா அதுல 12வது பாவகம் ஒருவருக்கு எப்படி இருந்தா 12வது பாவகம் எப்படி உள்ள வரனை இணைச்சா அவங்க திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துல 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம். அதே போல பார்த்தீங்கன்னா மோட்சம் முக்தி ஸ்தானம், மறுபிறப்பு இல்லாத மறுபிறப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் 12ஆம் இடம். அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானம். அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அதாவது சிக்கனவாதியாக இருப்பாரா, இல்லை நிறைய செலவு ஊதாரித்தனமாக நிறைய செலவு செய்யக்கூடியவராக இருப்பாரா, மறைஞ்சு வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவராக இருப்பாரா. அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடங்கிறது கட்டில் சுகம். 12ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணையுடன் திருப்திகரமான தாம்பத்தியத்தோடு இருப்பவரா. அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் அப்படிங்கிறது தூக்கம். நம்ம அதாவது படுத்த உடனே தூங்கக்கூடியவரா, இல்லை தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா, மெத்தையில் படுக்கக்கூடியவரா, சாதாரண தரையில் படுத்தாதான் தூங்கக்கூடியவரா, நிம்மதியான தூக்கம் இவருக்கு இருக்கா, இதெல்லாமே 12ஆம் இடம் தான். அதே போல் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதே போல 12ஆம் இடம் ஒருவருக்கு அதாவது வலிமை குறைந்து இருக்கணும். எப்படின்னு வச்சுங்களேன், 11ஆம் இடத்தை விட லக்னாதிபதியை விட 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் வலிமை குறைஞ்சிருக்கிறது தான் சிறப்பு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்துல இயற்கை பாவ கிரகங்கள் சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இந்த மாதிரியான கிரகங்கள் ஆட்சி உச்சம் இல்லாம வலிமை குறைந்து இருக்காங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு காம வேட்கை அதிகமுடைய ஜாதகமா இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை, அதே போல சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை, சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, இந்த மாதிரியான காம வேட்கை அதிகம் இல்லை. 3ஆம் இடம் 7ஆம் இடம் வலிமையான ஜாதகத்தை, ஏன்னா 3ஆம் இடம் வீரியஸ்தானம், 7ஆம் இடம் காமஸ்தானம், இந்த மாதிரியான வலிமையான ஜாதகத்தை சேர்க்கிறது சிறப்பு கிடையாது. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல இயற்கை பாவ கிரகங்களான சனி, ராகு, கேது, சூரியன், செவ்வாய் இந்த பாவ கிரகங்கள் ஆட்சி உச்சம் இந்த மாதிரியான ஒரு வலுவான நிலையில் இருக்கும் பொழுது இந்த தோஷம் பெருசா பாதிக்காது. ஆனா இந்த பாவ கிரகங்கள் 12ஆம் இடத்துல வளம் குறைந்து இருக்கும் பொழுது காம வேட்கை அதிகமா உள்ள கிரக சேர்க்கையோ 3ஆம் இடம் 7ஆம் இடம் வலிமையான ஜாதகத்தையோ சேர்ப்பது அது அவ்வளவு திருமண வாழ்க்கைக்கு அவ்வளவு சிறப்பானதாக சொல்லப்படவில்லை. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடத்துல பாபகிரகம் சூரியன், செவ்வாய், அதே போல பாத்தீங்கன்னா சனி, ராகு இருந்தா கூட 12ஆம் அதிபதியும் 6, 8, 12ல போய் பகை நீச்சமாயி பலம் இல்லாம சுவர்களுடைய தொடர்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னா அதுக்கு வேற வழியே கிடையாது. இதே போல 12ஆம் இடத்துல பாபகிரகம் இருக்கிற ஜாதகமாகவும் 12ஆம் இடத்து அதிபதி பகை நீச்சமாகி பலம் குறைந்த ஜாதகமாகவும் சேர்க்கறது தான் சிறப்பு. அதுதான் அதுக்கு சரியா மைனஸ் பிளஸ்ங்கிற கணக்குல வந்துடும். இல்லைன்னா அந்த ஜாதகம் சிறப்பாக அமையாது. ஏன்னா அது சயன பிரச்சனையில அதாவது அயன சயனத்துல பிரச்சனை பண்ணிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 12ஆம் இடங்கிறது
அதாவது அவர் எப்படி பழைப்பார், அப்போ நிறைய செலவு பண்ணுவாரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் தெண்ட சூறா சுற்றிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் 12ஆம் இடம் வந்து வலுவான ஒரு ஜாதகம். அப்போ லக்னாதிபதியை விட 12ஆம் இடத்து அதிபதி வலுவாக இருக்கார். லக்னாதிபதியை விட 12ஆம் இடம் வந்து வலுத்திருக்கு. 12ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது, அவருடைய திசை நடக்குது. இல்லை 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கார், 12ஆம் இடம் வலுவடைகிறது லக்னாதிபதியை விட அப்படின்னா, வரலன்னா பார்த்தீங்கன்னா பரல் இருக்குல்ல, பரலில் பார்த்தீங்கன்னா லக்னத்தை விட 12ஆம் இடத்து பரல் 11ஆம் இடத்து பரலை விட 12ஆம் இடத்து பரல் அதிகமாக இருக்குது அப்படின்னா, அப்போ அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் வாக்கு, தனம், குடும்பம், வருமான ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், இந்த ரெண்டும் வலிமையான ஜாதகத்தை சேர்க்கறது தான் சிறப்பு. 2ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமான ஜாதகம், அல்லது 2ல ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் இருக்கக்கூடிய ஜாதகம், அல்லது 11ஆம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் ஜாதகம், 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடியது, 11ல் ஒரு கிரகம் இருந்து ஆட்சி உச்சமாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை சேர்க்கறது தான் சிறப்பு. அப்போ லக்னாதிபதியை விட 12ஆம் இடத்து அதிபதி வலிமையான ஜாதகம், ஆட்சி உச்சமாக 12ஆம் இடம் வலுத்த ஜாதகத்துக்கு வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடமும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் வலிமையான ஜாதகத்தை சேர்க்கறது தான் சிறப்பு. ஏன்னா லக்னாதிபதியை விட 12ஆம் அதிபதி வலுத்து இருந்தா அவங்க வந்து செலவு மட்டும்தான் செய்வாங்க, சம்பாதிக்க மாட்டாங்க. ஊதாரித்தனமாக அந்த எப்பவும் பார்த்தீங்கன்னா ஊரை சுற்றுறது, இந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற நிலையை சொல்லும். அப்போ அந்த 2ஆம் இடம் வருமானத்தையும் லாபத்தையும் உடைய ஜாதகமாக சேர்த்தா மட்டும்தான் அது டேலியாகும், அது ஈக்குவலாகும். திருமணத்துக்கு அப்புறம் அது குடும்ப பொறுப்புகளோட வருமானத்தோட ஒரு நல்ல திருப்திகரமான மன வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 12ஆம் இடங்கிறது வலிமை அடையக்கூடாது, பாவகிரக தொடர்பு வலிமை இல்லாமல் இருக்கக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா லக்னத்தை விட 11ஆம் இடத்தை விட 12ஆம் இடம் வலுவடையக்கூடாது. அப்படி இருந்தால் இந்த மாதிரியான ஜாதகத்தை, அதுக்கு ஈக்குவலான இந்த மாதிரியான ஜாதகத்தை சேர்க்கறது தான் திருமண வாழ்க்கைக்கு அவர்கள் திருப்திகரமான திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.